தமிழ் பேச அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஸ்ரீலங்கா எம்பேசி எங்கே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நான் உன்ட்ட சொல்லிக்கொள்கிறேன். அதாவது இதில் ஃபுல் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி நம்ம எங்கே இறங்கணும், எப்படி நம்ம ஸ்ரீலங்கா எம்பேசிக்கு போகணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ அடுத்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போடுவோம். தயவு செய்து அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணும், அவடத்திலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் ஸ்ரீலங்கா எம்பேசிக்கு போகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன் அடுத்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ தயவு செய்து பாருங்கள். ஸோ நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு பிரச்சனையால், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டை ஒரு கூட்டாளி உண்டு, அவங்கள ஏர்போர்ட்டில் பிடிச்சி அவங்க விசாவெலாம் அதை டிக்கெட்லாம் கேன்சல் ஆகிட்டு அப்படியே அனுப்பித்தாங்க. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க எனக்கு தான் கால் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஸ்ரீலங்கா எம்பேஸில் போயிட்டு பேசிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்ரீலங்கா எம்பேஸ் மூலமாக, அதாவது அங்கே ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எம்பேஸில் பேசினா நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் நானும் போயிருந்தேன். ஸோ என்ன விஷயம் தான் நம்ம பேசி தான் பார்ப்போம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். போனதுக்கு பிறகு டோக்கன் எல்லாம் எடுத்து எல்லாமே ட்ரை பண்ணி அதுக்கு பிறகு அங்கே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒரு முன்னுரிமை அப்படின்றது எனக்கு விளங்கிக்கு. ஏன்னு சொன்னால் அங்கே சிங்களம் தான் அதிகமான முறைக்கு அங்கே யூஸ் பண்ணாங்க, தமிழ்ன்றது அங்கே இல்லை. ஓகேங்களா? இருக்காங்க, அது கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. ஸோ நமக்கு சிங்களம் தெரியாதுன்னா அவங்க வந்து பேசக்கூடியதாக இருப்பாங்க. ஸோ சரி, ஓகே, அதை விடுங்க. நீங்கள் போனதுக்கு பிறகு டோக்கன் எடுத்தாச்சு. டோக்கன் எடுத்து அப்படியே கவுண்டருக்கு போயிட்டு அவங்களோட பேசும்போது தான் அவங்க சொன்னாங்க என்னென்னு சொன்னால், அவங்களோட பிளட் சம்மந்தப்பட்டவங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. நாங்கள் இல்லை, என்கிட்ட கூட்டாளிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு, அதான் அவங்க வந்து இப்படி பிரச்சனை இங்கே ஸ்ரீலங்கா எம்பேசிக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க, அதை நாங்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க என்னென்னு சொன்னால், இது ஆம்பளைக்கு யாருமே நாங்கள் எந்த ஒரு ரெக்கமெண்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதனால் அவங்க அங்கத்தே பிரச்சனையை அங்கே பார்த்துக்கணும், இங்கே வந்து அது வேஸ்ட்டு, நீங்கள் இதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் இப்போ விளங்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இப்போ யாராவது இருந்து நீங்கள் ஸ்ரீலங்கா எம்பேசிக்கு போனால் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் போகாதங்க, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே இது நீங்கள் பிளட் சம்மந்தப்பட்டவங்க மாமா மச்சான்லாம் ஒன்று செட் ஆகாது, அண்ணன் தம்பியாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு செட் ஆகும். இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபு அவங்களா உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் பிரச்சனை. இப்போ நான் அதுக்கு பிறகு ஒன்றும் நடக்கலை, அப்புறம் வேறு மாதிரி தான் அவங்க எடுத்துனாங்க. ஸோ அதொரு காரணத்தை வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்கள். இது தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்ரீலங்கா எம்பேசிக்கு போகிறது, எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும், எந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கணும், எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பேர் வச்சு நான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய், see you.